நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நெறைய ஃபேவரட்டான படம் இருக்கும். ஒரு படம் நமக்கு ஃபேவரட்டா மாறுது அப்டின்னா, அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கும். ஒண்ணு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். இல்லன்னா வந்துட்டு நமக்கு அந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பயங்கர ஃபேவரட்டா இருக்கும். அதனால தான் அந்த படம் நமக்கு பயங்கர ஃபேவரட்டா இருக்கும். அந்த மாரி நான் இந்த லிஸ்ட்ல சொல்லப்போற படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கும் சரி, கண்டிப்பா பார்க்குற உங்களுக்கும் பயங்கர ஃபேவரட்டான படமா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். என்னதான் நான் சொல்ற படம்லாம் பயங்கர சூப்பரா இருந்தாலும், இந்த படம் எல்லாமே அந்த நடிகர்களோட கெரியர்ல பயங்கர ஃப்ளாப்பான ஒரு படம். ஸோ அதுதான் ஏன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அது என்னென்ன படம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் 4 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சம்மந்தமாக பேசியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் 4 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல், அதாவது எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் நான் முதல்ல சொல்ல போகிறது நம்ம சூப்பர் ஸ்டாரோட லிங்கா தான். லிங்கா ரிலீஸ் ஆகி இந்த வருஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முடிய போகுது. இந்த 10 வருஷத்தில் லிங்காக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படம் நடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கா ஒரு பர்சனல் ஃபேவரட் படம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே தலைவர் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா நான் அதை லிங்கான்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய யங் டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் நினச்சா கூட லிங்கா மாதிரி ஒரு படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு திருப்பி எடுக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. லிங்கா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லிங்கா வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. அது ஃப்ளாப்புன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது அந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்கு, அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் லிங்காவோட கிளைமேக்ஸை சொல்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா லிங்காவோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பும்படியாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம லாஜிக்கே இல்லாத ஒரு சில படத்தெல்லாம் பார்த்து அந்த படத்தெல்லாம் 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணுற ஆடியன்ஸ் ஏன் லிங்காவை அக்செப்ட் பண்ணலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. லிங்காவோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்கும். உண்மையிலே அந்த ரஜினி சார் வந்துட்டு அந்த பாலத்தில் அழுதுகிட்டே வர சீன்லாம் வந்துட்டு எனக்கே வந்து அழுக வந்துருச்சு. குறிப்பாக ரஜினி சாரை பார்த்து போயா வெள்ளன்னு சொல்லும் போதெல்லாம் டே யாரா நீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே சண்டைக்கு போகலான்ற மாதிரி தோணும். அதுலேயும் நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் வேறு இந்த உண்மை ஒரு நாள் வெல்லுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை தூக்கி போட்டுருவாரு. அந்த சாங்கோட சேர்த்து இவர் சோகமாக நடந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசு பயங்கர கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிங்காவில் வந்து அந்த நெக்லஸ் அடிக்கிற சீன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து லிங்காவில் ரஜினி சாரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் பாட்டு, ஃபைட்டு, காமெடி, ரொமான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்குன்னா அது லிங்கா தான். உங்களில் எத்தனை பேருக்கு லிங்கா ஃபேவரட்ன்றதா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்து நான் சொல்ல போகிற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தெல்லாம் பார்த்து தான் நான் தளபதி ஃபேனே ஆனேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2K கிட்டு, எனக்கு மட்டும் இல்லை நிறைய இயர்லி 2K கிட்டு தளபதி ஃபேனாக மாறுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் தான். ஆனால் இந்த படம்லாம் வந்து நான் நல்ல படம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. ஸோ அதனால தான் அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு யாரும் கமெண்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த படம்லாம் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தளபதி ஃபேன்ஸ்க்கு அந்த படம்லாம் என்னென்ன அப்படின்னா அழகிய தமிழ் மகன், குருவி, அப்புறம் சுறா, இந்த 3 படமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அதுலேயும் குறிப்பாக அழகிய தமிழ் மகன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் வந்துட்டு இந்த பொன்மகள் வந்தால்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த சாங்கில் வந்துட்டு நம்ம விஜய் சார் வந்து கோட் ஷூட்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அந்த கோட்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு நானும் சின்ன வயசாக இருக்கிறப்ப பயங்கரமாக அழுது கோட்லாம் வாங்கினேன். அப்புறம் குருவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், காடுனா நான் சிங்கம், வானோனா நான் இடின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக்லாம் நான் ஸ்கூலில் பேசி பயங்கரமாக என் ஃப்ரெண்டெல்லாம் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த டைலாக்லாம் வந்து சத்தியமாக என்னால் பார்க்கவே முடியல தான். பட் இருந்தாலும் அந்த படம்லாம் எனக்கு ஃபேவரெட்டு. உங்களுக்கும் விஜய் சாரோட இந்த படம்லாம் பயங்கர ஃபேவரட்டாக இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கார்த்தி சாரோட ஒரு 3 படம் தான். இந்த 3 படமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக சந்தானம் சார் வந்து இந்த 3 படத்துலையுமே செம்ம காமெடி பண்ணியிருப்பாரு. அந்த 3 படம் என்னென்ன அப்படின்னா சகுனி, அலெக்ஸ் பாண்டியன், அழகுராஜா, இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. எனக்கு மட்டும் இல்லை உங்களில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் அழகுராஜா படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் சந்தானம் சாரோட அந்த கல்யாணம் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் கேரக்டருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அதுலேயும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சந்தானம் சாரோட கேரக்டர் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துலேயும் பாட்டெலாம் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி காமெடி, லவ்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த படமும் ஃப்ளாப்பு. அப்புறம் நம்ம சிம்பு சாரோட வாலு படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாப்புலாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு தான். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரீச் ஆகலை. ஏன்னா அப்போ இருந்த நம்ம சிம்பு சாரோட படங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஓப்பனிங்னு ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வாலுக்கு கிடைக்கல. இந்த படத்தில் உள்ள சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சந்தானம் சார் ரோட்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறது, அப்புறம் அந்த போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு குருவின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்துட்டு சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ வால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி பெரிய லெவலில் ஹிட் ஆகலை. வாலை நான் ஃப்ளாப்புலாம் சொல்ல மாட்டேன். மேபி அது ஒரு அண்டர்ரேட்டட் படம், அவ்வளோதான். இன்னும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. அந்த படத்தில் நான் வந்து இப்போ உடனே சொல்ல விரும்பல. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ பண்ணலாம். நான் சொன்ன இந்த படங்களில் உங்களோட ஃபேவரட் படம் எதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் படம் இருந்து நான் அதை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம், நான் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு சேனல் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே வச்சுருக்கேன். ஆனால் 6-7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சேனல் வந்துட்டு பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போல்லாம் எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், என்ன டைட்டில் வைக்கணும் எதுவுமே தெரியாது. நிறைய சேனல் வந்து ஸ்ட்ரைக் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. ஏன் இந்த சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு வந்து ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு பாக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரைக் தான் இருக்குது. அதில் இன்னொரு ஸ்ட்ரைக் போட்டாங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரெக்கமெண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். பட் அதெல்லாம் வந்து நான் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து முட்டாள்தனமான வீடியோஸ் வந்து போட போகிறதில்ல. அதே மாதிரி இது வரைக்கும் யூடியூப்பில் ஏதாவது ரெவன்யூ எடுத்திருக்கோம் இல்லை ஏர்ன் பண்ணியிருக்கோமான்னா எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் ரெவன்யூ சம்மந்தமாக எந்த ஒரு மெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது கூட இல்லை. தொடர்ந்து நான் நிறைய தடவை தோற்றுருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என் வீடியோஸ் ஏதாவது ஒன்று வியூஸ் போகுது அப்படின்னா அவங்களாம் என்னை பார்த்து உடனே கேட்குற ஒரு விஷயம் காசு வந்துருச்சு அப்படின்றதா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யூடியூப்னா ஒரு வீடியோ வியூ போனால் காசு அப்படின்றது மட்டும்தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய டாஸ்க் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு இந்த ரெவன்யூன்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே போயிடுவாங்க. ஸோ போதுண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஒரு 5-6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோத்துட்டே இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, போய் உனக்கு வேறு வேலை இருந்தால் ஏதாவது பாருன்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஏன் என் சேனல் பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருக்கானுங்க இதெல்லாம் தேவையில்லை விட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னதெல்லாம் என்னென்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கியாச்சு, இனிமேல் வாங்குறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்குறத விட நிறையவே வியூஸ் போய்ட்டுருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஏன்னா நான் இந்த சேனல் ஆரம்பித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் ஒரு வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோ தூக்கி அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே பேசி வீடியோ போடுவேன். அது நிறைய வியூஸ் போயிருந்தாலும் ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா கிரிக்கெட் தான். அதில் அப்புறம் இந்த சினிமாவோட அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் அது வந்துட்டு சுயமாலாம் எடுக்க மாட்டேன். ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அவங்களாம் வந்து சினிமா அப்டேட் சொல்கிறதுல வந்து ஜித்து. மேக்ஸிமம் அவங்க சொல்கிற அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நடக்கும். அதில் நான் ஒரு சில பேரோட வீடியோஸை பார்த்து தான் அதை அப்படியே நான் காப்பி பண்ணி என் ஸ்டைலில் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த நியூஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கிது, அதெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதை கேதர் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். சரி நம்ம சினிமா அப்டேட்டே கொடுக்குறோமே வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமா சம்மந்தமாகவே பேசுவோன்னு சொல்லிட்டு சினிமாவில் ஒரு சில டாப்பிக்லாம் எடுத்து என் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோன்ற விஷயங்களை நான் வந்துட்டு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அப்படி நான் போட்ட வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 கோடிலாம் வாய்ப்பே இல்லை, அப்புறம் தமிழ் சினிமாவில் ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி வரலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடியோலாம் போட்டேன். அந்த வீடியோலாம் ஒன்றும் 2-3 லட்சம் வியூலாம் போல், அதிகபட்சமே 5000 வியூ 2000 வியூ தான் போச்சு. ஆனால் 5000 வியூ 2000 வியூலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அதில் 1-2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை குறை சொன்னாங்க. அதில் நிறைய பேர் எனக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசுனீங்க. நீங்கள் குறை சொல்கிறது இல்லை நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்ரே கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ யாருக்காக போடுறோம், ஒரு வியூவர்ஸ் வந்து பார்க்கணும், ஸோ அவங்க இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம். ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்கும், ஆனால் அதுக்கெலாம் லைக் இருக்காது, கமெண்ட் இருக்காது. ஏதோ யூடியூப் பண்ணுற ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலாம் ஃபீட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஒரு யூடியூபருக்கு கான்ஃபிடென்ட் வர்றதோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போடணும்னு சொல்லி ஆசை வர்றதோ ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. எனக்கு இந்த விஷயம்லாம் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கடுப்பாக இருந்துச்சுன்னா வந்து சாரி. எத்தனை பேர் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அப்படி ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன்.